ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிராமங்களை பற்றி அப்புறம் கடல் வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கடற்கரைக்கு வந்திருக்கோம். இந்த சாயங்கால பொழுதில் கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படிம்பாங்க. இங்கே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் இருந்து காற்று வீசும், அதனால் அலைகள்லாம் ஓவராக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் வந்து பள்ளம் எடுக்கும் பாருங்கள். இதை எடு. இந்த அளவில் எவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்க. பயங்கரமான பள்ளம். சின்ன குழந்தைங்களாம் இறக்கி விட்டால் கண்டிப்பாக இதில் ஏற முடியாது, அந்த அளவுக்கு பள்ளமாக இருக்குது. அது போக இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு போனோம்னு வச்சுங்களேன், இந்த கடலோட அரிப்பை பார்க்கலாம். நிறைய அரிப்புங்க. ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் கேம்பர். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னிராஜபுரம் 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்குது. இப்படியே போனோம் அப்படின்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனைமரத்தை பூரா அந்த கடல் வந்து அரிச்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து கடல் வந்து நம்ம நிலத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் சரி, இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் சரி, இந்த பக்கம் ஒரு 2-3 கிலோமீட்டர் சரி, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அரிச்சிருக்கு. கடல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து வெளியே வந்துருக்குங்க. பாருங்கள், சாயங்கால பொழுதில் ஓடுதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 5 காலம் ஆகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் மழை நேரம் அப்படிங்கிறனால எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாயங்கால இடத்துல வந்தோம்னா வெயில் சுள்ளுன்னு அடிக்கும். இன்றைக்கி என்னன்னா கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. அது போக இந்த கடலில் கடற்கரைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டயத்தில் இங்கே வந்து கொரோனா டயத்தில் அடிக்க நான் வருவேன். வந்தால் நம்ம கடற்கரையில் நிறையா ஏதாவது ஒதுங்கி நம்ம இங்கே ஒதுங்கி கிடக்கா அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் வாங்க. தம்பி ஓடுதில்ல, இங்கே பாருங்க. இது வந்து கணவாய் ஓடு. இது வந்து இப்போ சின்னதாக இருக்கா, இவ்வளோ நீளம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவெல்லாம் கிடைக்கும். இது வந்து கிலோ 400 ரூபாங்க. பெருசாக இருந்தால் கிலோ 400 ரூபா, சிறுசாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரேட்டு. இப்படி நிறையா எடுத்து இந்த கொரோனா டயத்தில் வேலை இல்லாமல் இருக்கும்போது டெய்லி வருவேன். அது போக இந்த பிளாஸ்டிக் கேனு பாட்டில், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கிடக்கும். வாங்க பார்க்கலாம். மீனா? மீன் எவ்வாறு மீன்? இந்த மாதிரி மீனை யாரும் சாப்பிட மாட்டாங்க. கடற்கரையில் நிறையா வந்து டெய்லி ஒதுங்கும். இது வந்து பேத்த மீனும்பாங்க. வயிறு வந்து அப்படியே பெருசாக அப்படி ஊதிக்கிட்டே போகும். இந்த மாதிரி நடந்து போகும்போது நிறையா மீன்கள் நான் எடுத்திருக்கேன். நல்ல மீனுமே கிடச்சிருக்கு. அதேமாதிரி சுறா மீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு கரை ஒதுங்கிச்சு. 1 கிலோ இருக்குங்க அந்த மீன். அதெல்லாம் எடுத்து நான் சமைச்சு தான் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுடலாங்க. இது வந்து காகம் சாப்பிடட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இப்படி நடந்து போய்கிட்டே இருந்தேன். இந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்குங்க கணவாய். பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது உங்களால். நான் பொய் சொல்கிறேன் நினைக்காதங்க, உண்மை தான் சொல்கிறேன். 5 கிலோ இருக்கும். கரையில் ஒதுங்கி கிடந்துச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனால் எங்கள் பனங்காடு, அப்பா வந்து பனை தொழில் பண்ணுறாங்க இல்லையா, பனங்காடு. அதை எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட காமிச்சேன். ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்துச்சு. இருந்தாலும் நீ இதை கழுவி உப்பு போட்டு வை, நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. வச்சோம்னாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு சூப்பராக இருந்துச்சுங்க கணவாய். அந்தளவுக்கு 5 கிலோ பெரிய பெரிய மீன்லாம் ஒதுங்கும். நல்லா தான் சாப்பிடுவோம், எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அப்பா இங்கே பாருங்க, இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அளவு. எனக்கு பாருங்கள் இடுப்பு அளவுக்கு மேலே இருக்குதுங்க. ஒரு சில நேரங்கள்லாம் வந்தோம் அப்படின்னா இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும். நாங்களாம் குதிச்சுட்டு மேலே ஏற முடியாது, அந்தளவு இருக்கும். போன வருஷம் என் பையனை கொண்டு விட்டேன், இட்டு ஏறுறா அப்படின்னா அவன் ஏறவே முடியல அந்த அளவுக்கு. அப்புறம் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏற முடியல அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் பள்ளம் பறிப்போம். இருக்குல்ல பக்கத்தில் காமி, இந்த மாதிரி பறித்து தான் இப்படி தான் ஏறுவோம். இப்படி தான் நாங்கள் ஏறுவோம். பயங்கரமான காற்றுங்க, பயங்கரமான காற்று. பாருங்கள் எவ்வளோ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எந்த மாதிரி இதாகுதுன்னு பாருங்கள். ஒழுங்காக கூட வீடியோ எடுக்க முடியல. நமக்கு கையில் கேட்டால் சும்மாவே செட் ஆகாது. இன்றைக்கி ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொன்று, நம்ம கடற்கரையில் நம்ம இந்த இருக்கு பாருங்க. இது வந்து நண்டு செலவு. நான்லாம் சின்ன பையன் ஒரு 3 வயசு 4 வயசாக இருக்கும் போதெல்லாம் கடற்கரைக்கு வரும்போது இதை தோன்றணும் அப்படின்னா உள்ளே வந்து பெரிய நண்டு இருக்கும். ஆனால் இந்த டயத்தில் இருக்காது. இருந்தாலும் ரொம்ப ஆழமாக இருக்கும், நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்.
இந்த மாதிரி குழிகள் அங்கங்கே இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நண்டு இருக்கும். நான் இன்னொரு நாள் அந்த வீடியோ வந்து முழுசாக காமிக்கிறேன், எப்படி உள்ள நண்டு இருக்குது அப்படிங்கிற தோண்டி காமிக்கிறேன். இப்போ நமக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் நண்டு குழி தான். இது ஒரு சில நேரங்களில் வந்து நண்டு சீசன் இருக்கும், அப்போ தான் அதிக அளவு நண்டு பார்க்க முடியும். இது வந்து என்னென்னா நமக்கு வந்து சின்ன வயசில் தெரியாது, இதோ விளையாட்டு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் விளையாடுவோம். இது எதுக்குன்னா நம்ம வலையில் வந்து மிதவைக்காக கட்டுறது. நம்ம கடலில் வலை விடுவாங்க இல்லையா, அதுக்கு மிதவைக்காக அதை பயன்படுத்துறது. ரொம்ப அழகாக இருக்கும், கலரே மாறாது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வண்டி செய்வோம். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகள்லாம் இதை விளையாடுறதுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த தெர்மோகோல் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஏதாவது பொருள் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கடலில் இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி அடுக்கிற கட்டி நம்மளாம் அதில் நீச்சல் பழகணும் அப்படின்னா இதை நிறையா கட்டி நீச்சல் பழகலாம். அது போக இதை வச்சே நம்ம சின்ன சின்ன போட்டெலாம் தயார் பண்ணுறாங்க. இந்த தெர்மோகோலை வச்சு இது நிறையா கடலில் உதவி கிடக்கும். நாங்கள் எடுத்துகிட்டு போய் இதை ஃபுல்லாக கட்டி இதை வந்து அப்படி நீச்சல் அடிக்கிறதுக்கு, நீச்சல் தெரியாதவங்க கூட இடுப்பில் கட்டிக்கிட்டு நீச்சல் பழகலாம். சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம கரையில் எந்த அளவுக்கு மரம் இருக்கோ அதே மாதிரி கடல்லையும் மரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து மான் கொம்பு மாதிரியே இருக்கும். இதே மாதிரியே நிறைய ஒதுங்கும். இதில் கரெக்டாக மான் கொம்பு மாதிரியெல்லாம் வந்து சில அந்த மரம் தான், அது வந்து மான் கொம்பு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க பார்க்கலாம், ஏதாவது நமக்கு கிடைக்கும். இந்த இருக்குது. இப்போ இது எப்படி மிதவை பயன்படுத்துகிறாங்களோ, இது வந்து பிளாஸ்டிக். இது வந்து கார்க்குன்னு சொல்லுவாங்க, கார்க் போயா அப்படிம்பாங்க. இது வந்து போயான்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிக அளவில் வந்து வலையில் வந்து இந்த கரவலை விடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அதிக அளவில் இது கட்டியிருப்பாங்க. இதுவும் மிதவை தான், இது மிதவை தான். இந்த கடற்கரையில் நம்ம எடுத்தோன்னா நிறைய சேகரிக்கலாம், எவ்வளோ பொருள் சேகரிக்கலாம். இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சங்கு பாருங்கள், இதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணி நம்ம எவ்வளவோ வந்து நம்ம திருச்செந்தூர் ராமேஸ்வரம்லாம் போனோம் அப்படின்னா நிறையா வந்து இது விற்பாங்க. தம்பி, திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போனால் நிறைய வந்து பாலிஷ் பண்ணி விற்பாங்க, நம்ம வாங்குவோம். ஆனால் நம்ம கடற்கரையில் ஏகப்பட்டது நம்ம பார்க்கலாம். நிறையா வந்து இந்த மாதிரி சங்கு பார்க்கலாம். அது பாருங்கள், இந்த மாதிரியான கேன்லாம் நிறைய ஒதுங்கும். சின்ன கேன் நான்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய 10 லிட்டர் 20 லிட்டர் பெரிய கேன்லாம் நான் பார்த்துருக்குறேன், ஒதுங்கியிருக்கு. மதிய டயத்தில் வந்தோம் அப்படின்னா ஆள் இருக்காது, அப்போ நிறையா இருக்கும். இந்த கேன் வந்து கருப்பாக இருக்கனால அது வந்து இடைக்கி வாங்க மாட்டாங்க, அதனால் யாரும் எடுக்க மாட்டாங்க. இதே நம்ம காலையில் டைம் ஒரு 7 மணிக்கு வந்தோம் அப்படின்னா கடற்கரையில் நிறையா வந்து இந்த மாதிரி பொறிக்கிட்டு இருப்பாங்க. பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், அதுக்கப்புறம் வாட்டர் கேனு, இந்த மாதிரி நிறைய பறக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கூட நம்ம கண்ணுக்கு ஒன்று தெரியுது, அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று தெரியுதா கேமராவில் மிதக்குது, அங்கே இருக்குது. சரியாக தெரியல, அதை பார்க்கலாம். அதே மாதிரி வாட்டர் கேன்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஒதுங்கியிருக்கும். கணக்கே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு நிறைய கேன் கிடக்கும். நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சேன். நிறையா கேனுகள் வந்து பிறக்கிட்டு போவேன். யாராவது கேட்பாங்க, என்ன தம்பி இதை வந்து பிறக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து பிறக்கணும் அப்படின்னா மாதத்தில் வந்து ஒரு 1000 2000 ரூபாய்க்குலாம் போட்டுருவேன். அந்தளவுக்கு நிறைய எடுத்துகிட்டு போவேன். காலையில் ஒரு 6 மணிக்கு வந்தேன்னா ஒரு 7 மணி 1 மணி நேரத்துக்கு வந்து இங்கே சைடில் கடலில் ஒரு 2 கிலோமீட்டர் போனால் போதும், நிறையா வாட்டர் பாட்டில் பிறக்கலாம். அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீசன்னா ஒரு தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஒரு 3 மாதம் வந்து இந்த தோணின்னு சொல்லுவாங்க வச்சா, தோணி வல்லம், அதில் வந்து மீன் பிடிப்பாங்க கரவலை இழுத்து. அது வந்து ஒரு 3 மாதம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டை வந்து அந்த தோணியை வந்து கரையில் கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து வந்து நம்ம வந்து இது பார்ட் 2ல் பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1. இதே கடல் வீடியோ வந்து நம்ம பாகம் 2 வந்து நான் அடுத்து உங்களுக்கு போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.